ஓம் மகா கணபதியை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பதிவு நம்ம கந்தர் அனுபூதியிலிருந்து 50வது பாடல் பார்க்கலாம். எல்லோருக்கும் தெரியும், கந்தர் அனுபூதியில் மொத்தத்தில் முதல்ல ஒரு காப்புச் செயல், அதன் பிறகு 51வது பாடல். அந்த வகையிலே இதற்கு அடுத்த 51வது பாடல் உருவாய் அருவாய் உலதாய் இலதாய்ங்கிற பாடல் நாம் ஏற்கனவே பதிவு 61 கொடுத்துருக்குறோம். அதனுடைய லிங்கை இந்த பாடலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அன்பர்கள் தயவுசெய்து அந்த லிங்கில் போய் பார்த்து அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த முக்திக்கு வழிகாட்டுகின்ற அனுபூதி என்கின்ற இந்த கந்தர் அனுபூதி பாடல் இந்த பதிவோட முடிவுக்கு வருகின்றது. எல்லாம் வல்ல இறைவன் பரம்பொருள் முருகக்கரன் அருளால் பெரும் கருணையால் நாம் எல்லோரும் சேர்ந்து இவ்வளவு நாட்களாக இந்த முருகப்பெருமானுடைய கந்தர் அனுபூதியை சிந்தித்ததற்கு அவன் அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு நாம் முதல்ல முருகனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்போ நம்ம 50வது பாடல் பார்க்கலாம். மதிகெட்டரவாடி மயங்கி அற கதிகெட்டு அவமே கெடவோ கடவேன் நதிபுத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே. முதல்ல கடைசி 2 வரி பார்த்துட்டு அதன் பிறகு முதல் 2 வரிக்கு வருவோம். நதிபுத்திர, முருகப்பெருமான் நதியின் புத்திரன், கங்கையின் புத்திரன். முருகப்பெருமானுடைய தோற்ற வரலாற்றை நம்ம பார்த்தோம், நமக்கு தெரியும். கங்கையின் மைந்தன் முருகன். கங்கை எப்படி நம்ம பூமிக்கு வந்தாங்க? சிவபெருமானுடைய கருணையினால் பூமிக்கு வந்தாங்க. சிவபெருமான் கருணையால் வந்தவள் கங்கை. கங்கை கருணையால் நாம் எல்லோருக்கும் குளிர்ச்சி தருகின்றாள், இந்த உலகத்தையே செழிப்படை செய்கின்றாள். அவளும் கருணை வாய்ந்தவள். அவள் மகன் முருகன். அவன் எப்படி இருப்பான்? சிவபெருமான் கருணை, அவருடைய கருணையால் வந்தவள் கங்கை. கங்கையும் கருணை வாய்ந்தவள், கருணை நிறைந்தவள். அவளுடைய மகன் முருகன். ஆகவே முருகன் கருணையே வடிவானவன், கருணை கடல். நதிபுத்திர. அடுத்தது ஞான சுகாதிப. நமக்கு ஞானம் கிடைக்கின்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? மெய்ப்பொருளை உணர்கின்றோம், மெய் ஞானம் கிடைச்சிருக்கிறது அப்படின்னா முருகனை பரம்பொருளை நாம் கலந்து விட்டோம், அவனுடன் சேர்ந்து அந்த மகிழ்ச்சியில் இருக்கின்றோம். அந்த ஞானத்தை கிடைத்தவர்களுக்கு என்ன கிடைக்குது? அந்த மகிழ்ச்சி கிடைக்குது. அதான் ஞான சுக. அந்த ஞானத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற அந்த சுகம், அந்த மகிழ்ச்சி, அந்த பேரானந்தம், அதற்கு அதிபதியாக இருப்பவன், தலைவனாக இருப்பவன் முருகன். ஞான சுகாதிப அப்படின்னா ஞானத்துக்கே தலைவன், ஞானத்தின் மூலமாக கிடைக்கின்ற அந்த சுகத்திற்கும் தலைவன். அவன் நமக்கு அந்த சுகத்தை, அந்த ஞானத்தை, மெய்ப்பொருளை வாரி வாரி வழங்குவான். அடுத்தது அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே. அந்த திதியின் புத்திரர், திதியின் புத்திரர்கள் தான் அசுரர்கள், அதிதியின் புத்திரர்கள் தேவர்கள். இங்க சொல்லப்பட்டது திதியின் புத்திரர்கள் அசுரர்கள். அந்த அசுரர்களுடைய வீரத்தை அழித்தவன் முருகக்கடவுள். அந்த அசுரர்களை அழித்து, அவர்களுடைய வீரத்தை அழித்து தேவர்களுக்கு கருணை காட்டியவன் முருகன். கருணையின் வடிவம் நதிபுத்திரன். கருணை ஞானத்தை நமக்கு வாரி வழங்கக்கூடிய கருணையாளன். தேவர்களுக்கு கருணை காட்டி அவர்களுக்கு அசுரர்களை அழித்து கருணை காட்டியவன். ஆக இந்த 2 வரியிலும் மொத்தத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? முருகப்பெருமான் முழுக்க முருகப்பெருமானுடைய கருணை குணங்களே இங்கே காட்டப்பட்டிருக்கு. முருகன் நமக்கு கருணையே வடிவானவன். நம்மீதும், சாதாரண மக்களாகிய நம்மீதும், அவரது பக்தர்கள் மீதும் முருகன் கருணை காட்டுவான். கருணையே வடிவானவற்றிலிருந்து கருணை வராமல் வேற என்ன வரும்? நாம் அவனிருந்து எதிர்பார்ப்பது எல்லாமே ஒன்று தான், கருணை கருணை கருணை. அந்த கருணையாளன்கிட்ட அவன் நம்மை வழி தடுமாற விட்டுருவானா? விடமாட்டான். அதுதான் முதல் 2 வரி. அதை பார்ப்போம். மதிகெட்டு, அறவாடி, மயங்கி, அறகதிகெட்டு. 4. இந்த 4 முதல்ல சாதாரணமாக பொருள் பார்த்துப்போம், அதுக்கப்புறம் விளக்கத்துக்கு போவோம். மதிகெட்டு. மதின்னா என்ன? அறிவு. அறிவு கெட்டுப்போன நிலை. ஏதோ காரணத்தினால இந்த அறிவு சரி எது நல்ல வழி, எது தீய வழி, எது நல்லது, எது கெட்டதுன்னு சிந்திக்கிற தன்மையை விட்டு கெட்டு போச்சு.
மதி கெட்டு போச்சு, மதி கெட்டு. அது மதி கெட்டுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? ஒரு மாதிரியான வாட்டம், ஒரு தளர்ச்சி. அதுதான் வாடி. அது எப்படி அப்படி தளர்ச்சி? அறவாடி. தளர்ச்சியிலேயே மிக கேவலமான நிலை, மிகவும் சோர்வடைந்த நிலை, வாடிப்போன களைப்பான நிலை, அறவாடி. அதன் காரணமாக இப்போ நமக்கு மதி கெட்டு போச்சு, ரொம்ப தளர்ச்சி ஆயிடுச்சு. அந்த நிலையில் இருக்கிறவங்களால யாராவது சிந்திக்க முடியுமா? ஒரு மாதிரியான குழப்பம்தான் இருக்கும். ஒரு நேர்பாதையில் போகிறதுக்குரிய திடகார்த்தமான உறுதியான நிலையில் இருக்க முடியாதவர்களால் குழம்பி இருப்பாங்க. அதுதான் மயங்கி. அதுக்கப்புறமா அறகதி கெட்டு. அறகதி, அறகதி என்பது நல்ல வழி. அந்த வழி கெட்டு போச்சான். ஏன் நம்ம மயங்கி இருக்கோம், சிந்திக்கிற திறமை இல்லை, வாடி போயிருக்கோம், களைப்பாக இருக்கிறோம், வாடி போயிருக்கோம். நம் மனது நல்லது எது சரியானது எது சிந்திக்க முடியல, களைப்படைந்து இருக்கிறது, குழப்பம் அடைந்திருக்கிறது. அப்படி அந்த குழப்பம் அடைந்த நிலையிலே அது சரியான பாதையில் செல்லுமா? ஆகவே என்ன ஆயிடுது? அந்த நல்வழி, அறநெறி, அறவழி கெட்டு போகிறது. கெட்டு தீய வழியில் போகிறதுக்கு அது முற்படுது. அதுதான் கேட்குறார் அருணகிரிநாதர். மதி கெட்டு அறவாடி மயங்கி அறகதி கெட்டு அவமே கெடவோ கடவேன். அந்த மாதிரி நான் கேவல நிலைக்கு போய் கெட்டு போவேனா? அவ்வளோ மோசமான நிலை, கீழ்த்தரமான நிலைக்கு போய் கெட்டு போவேனா? போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? ஏனெனில் உறுதியாக சொல்கிறார் முருகா, நான் உனது பக்தன், நீயோ கருணையாளன். உனது பக்தனாகிய நான் அப்படி கெட்டு போனா கருணையே வடிவான நீ சும்மா இருப்பியா? இருக்க மாட்டேன். என்ன அந்த கெட்டு போகாம நேரு வழியில் எடுத்து செல்லுவேன். ஒன்று. இரண்டாவது, நான் உனது பக்தன், ஏற்கனவே அனுபூதி நிலை அடைந்தவன். அப்படி அனுபூதி நிலை அடைந்த பிறகும் கூட, அப்படின்னா பெரிய பெரிய ஞானிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலை வந்தால் அந்த பரம்பொருள் கைவிடாது. அந்த ஞானிகளே கைவிடாதுன்னா நம் போன்ற சாதாரண மக்களையும் கைவிடாது. முருகன் பரம்பொருள், அவனை நாம் உறுதியாக நினைக்கும் பொழுது எந்த காரணத்தை கொண்டும் நம்மை தவறான பாதையில் செல்ல அனுமதிக்க மாட்டான், விடமாட்டான். முருகன் இருக்க நமக்கென்ன பயம்? முருகன் நம்மை நல்வழியில் செலுத்துவான். இப்போ இது ஒரு சின்ன நம்ம சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சி தான், கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்ப்போம். அப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா விளங்கும். இது நாம் எல்லோரும் முருகனுடைய பக்தர்கள், தினந்தோறும் அவரை வணங்குகின்றோம். நம்ம பெரிய பெரிய மகான்கள் இருக்காங்களே, அருணகிரிநாதர் போன்ற மகான்கள் இருக்காங்களே, அவங்கள் போல நம்மளால் வணங்க முடியலனா கூட ஏதோ நமக்கு தெரிந்த வகையிலே முடிந்த வரையில் ஓரளவுக்கு உறுதியாகவே அவனை நாம் வணங்குவோம். நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நாம் சாதாரண மனிதர்கள் தானே. அந்த பிரச்சனைகளை அவர்களை தினந்தோறும் சொல்லிட்டு இருப்போம். சில விஷயங்கள் நல்லபடியாக முடிஞ்சிடும், நல்லபடியாக இருப்போம். சில விஷயங்கள் முடியாது, நமக்கு மனத்தளர்ச்சி வரும். முருகன்கிட்ட போவோம், முருகா என்னப்பா இது, எவ்வளோ நாளாக கேட்டுருக்கேன், அப்போ நீ எனக்கு கண் திறக்கலையே, நான் என்ன தப்பு செய்தேன், நான் என்ன போகிற தவறான பாதையா, நான் என்ன தப்பு செய்தேன், எப்போ இது சரியாக போகிறது? அப்போ நம்ம கேட்போம். நமக்கு ஒரு மாதிரி வாட்டம் வரும், மனத்தளர்ச்சி வரும். அந்த தளர்ச்சியில் ஒருவேளை நமது மனது தளர்வடைந்து நேரு வழியிலிருந்து அந்த அறநெறி தடம் புரண்டு ஒரு தீய வழியில் போக முற்பட்டால் முருகன் நம்மை அந்த மாதிரி போக விடமாட்டான். அவன் நம்மை கைப்பிடித்து தூக்கி, எப்படி அடுத்த பாடலில் 51வது பாடலில் அது போய் பாருங்க, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல முருகன் குருவாக வந்து நம் கையை பிடித்து நம்மை நேர் வழியில் செலுத்துவான். உறுதிபட சொல்றார் அவருங்க. கெட்டு போவேனா? என்ன சொல்றார்? அவமே கெடவோ கடவேன். அப்படி கெட்டு போயிடுவேன், என்ன கெடமாட்டேன். நான் உனது பக்தன், நீயோ கருணையாளன், நீ என்னை அது மாதிரி கெட்டு போக விடமாட்டாய், உறுதியாக என்னை நீ காப்பாற்றுவாய். நீ இருக்க முருகா, எனது பரம்பொருள் நீ இருக்க நான் ஏன் பயப்பட வேண்டும்? எனக்கென்ன கவலை? நீ இருக்க எனக்கென்ன பயம் என்ற வகையிலே இந்த பாடல்
உறுதிப்பட முருகன் அவரது பக்தர்களை காப்பாற்றுவான் என்ற நிலையிலே அழகாக பாடியிருக்கின்றார். முக்கியமாக அந்த கந்தர் அனுபூதியோட கடைசி நிலையில் இதை பாடியிருக்கார். இன்னும் ஒரு பாட்டாக இருக்குது முடிய போகிறதுக்கு. அந்த நிலையில் இந்த செய்தி நமக்கு சொல்கிறாருன்னா, எந்த காரணத்தை கொண்டும் முருகன் அவரது பக்தர்களை கைவிட மாட்டான், நேர்வழியில் செலுத்துவான். முருகன் இருக்க நமக்கு என்ன பயம் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். இந்த ஒரு விஷயம் இதுக்கு முடியறதுக்கு முன்னாடி, கந்தர் அனுபவில் இருக்கிற பாடல்கள் எல்லாமே ஒரு முறை படித்தால் பத்தாது, திரும்ப 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 படிக்கணும். அது திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது நமது மனம் கொஞ்சம் கொஞ்சமாக முதிர்ச்சி அடையும். அந்த முதிர்ச்சி அடைந்த நிலைக்கு தகுந்தவாறு ஒரே பாடலை அடுத்த படிக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரியும். அது ஆழமாக புரிய அதனுடைய உள்ளார்ந்த கருத்து நமக்கு நல்லா தெரியும். ஆகவே திரும்ப திரும்ப படிங்க. அப்படி படிக்கும்போது எங்கேயாவது சில இடத்துல புரியலைன்னா மறுபடியும் இந்த வீடியோ பாருங்கள். ஆனால் தொடர்ந்து படிங்க. திரும்ப திரும்ப படிக்கும்போது அதனுடைய உள்ளார்ந்த கருத்தை நாம் அழகாக புரிந்து கொள்ளலாம். முருகன் நம் கூடவே இருந்து குருவாக வந்து நமக்கு அருள் செய்வான், நம்மை ஆட்கொள்வான் என்று சொல்லி முருகப்பெருமானுடைய இந்த பாடலை மறுபடியும் பாருவோமா? மதிகட்டு அறவாடி மயங்கி அற கதிகட்டு அவமே கெடவோ கடவேன் நதிபுத்திர ஞான சுகாதிப அத்திதி புத்திரர் வீரடு சேவகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ. தவறாகவும் கருத்துக்களை அந்த கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. ஓம் சரவண பவ.